நீங்க சார் கேக்குறீங்க அவங்கள சொந்த அப்பா அம்மா கிட்ட கேக்குறாங்க சார். நீங்க எப்படி சார் இன்னொருத்தி போற அம்மா அப்பா அம்மா கிட்ட போய் காசு கேப்பீங்க? அப்ப இவங்க பேசுறது சுயநலம் கீழ்த்தரம்னா அப்ப நீங்க கீழ்த்தரத்தோட கீழ்த்தரமா? நாங்க கேட்டா தப்புன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க கேக்குறது தப்பு இல்லையா? ஒரு ஆண் 100 வருஷமா பல 100 வருஷமா அதை செய்யும் போது நீங்க கேட்காம திடீர்னு ஒரு ஷோல ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு கேட்கும்போது ஏன் இவ்ளோ வெளிப்பாடு, ஏன் இவ்ளோ வக்கரத்தை அவங்க மேல கொட்றீங்க? 10க்கு 2 பேர் தான் இன்னைக்கு வரதட்சணை கேக்குறான் அப்படிங்கறத இந்த ஃப்ளோர்ல இருக்க எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? கூப்பிட்டு ஒரு பிள்ளைய அப்படியே கண்ணத்திலே 4 அப்பலான்னு இருந்துச்சு. அவ்வளோ காண்டா இருந்தது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பரவாயில்ல, எனக்கு நீங்க இத பண்ணிடுங்க. தம்பி தானே கடன் கட்ட போறான், எனக்கு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அந்த கமர்ஷியல் வீடு எனக்கு தான் வேணும். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். வேணா நீங்க சாகர வரையும் எடுத்துக்கோங்க. நீ யாரு டிசைட் பண்றது சாகர வரையும் இருக்கணும்ன்றது? நீ நாளைக்கு உடம்பு முடியலன்னா உன்னை தூக்கி போட்டு போயிடுவாங்களா? நீ செத்துட்டா உன்னை விட்டுட்டு போயிடுவாங்களா? உனக்கு உடம்பு முடியாட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம உன்னை வீட்லயே வச்சு சாவடிக்கிறாங்களா? சொல்லலாமா முதல்ல? நீ சாகர வரையும் எப்படி நீ முதல்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவ? பின்றாப்பா. சாகர வரையும் இருந்துக்கோங்களா? நீ ஆப்ஷன் கொடுக்குறியா? அவங்க ஆப்ஷன் கொடுத்ததுனாலதான் நீ உயிரோடயே இருக்க. பெண் உரிமை கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு தோணுது சார். என்ன அப்படி உரிமை வாங்கியிருக்காங்க? என்ன பெண் உரிமை அதிகமா வாங்கிட்டாங்க? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். படிக்கிறதுக்கு எப்படி சொல்றது, குகையில் அடுப்பறையில் குகை ஊது பெண்ணுக்கு படிப்பு எது அப்படின்ற ஒரு சமுதாயத்துல நீங்க படிப்பை எப்படி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது பெண்கள்லாம் படிக்க ஆசைப்படுறாங்க அதெல்லாம் நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை படிக்க வச்சிருக்காங்க, சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, ஒண்ணு. அதுக்கான நன்றி உங்களுக்கு இருக்கணும், ஒண்ணு. ஓகே, படிக்க வாய்ப்பு கொடுத்துட்டோம். வேற சுதந்திரமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சுதந்திரமா நடக்கிறதுக்கு ரோட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அதுக்கு அவங்க என்ன நினைச்சாங்க, ஆண்கள் எந்தெல்லாம் உரிமை இருக்கோ அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் பைக் ஓட்டணும். இப்பதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் புல்லட்னா பசங்க தான் அப்படின்னு இப்ப இல்ல புரியல பொண்ணுங்களை ஓட்டுறாங்க. எந்த அளவுக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு பண்றாங்க. பெண்களை பைக் ஓட்ட விட்டுருக்கோம். அப்புறம் நன்றியோட இருக்கணும் நீங்க. அப்புறம் போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? நாங்க போற உடைய அவங்களால போட முடியும் சார். ஆனா அவங்களால போற உடைய கூட எங்களால போட முடியாத நிலைமை தான் சார் இருக்கும். ஓகே, நீங்கள் ஆண்கள் உடை அணிவதற்கு உரிமை கொடுத்துருக்கோம். வேற என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ எக்கனாமிக்ஸ். வெளி உலகத்துக்கு வாங்க, புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும். கல்வி தான் உங்களுக்கு சொன்னித்தானே. பெண்கள் உரிமைனா அவங்கள நாங்க படிக்க வச்சிட்டோம். அப்புறம் ரோட்டை நடக்க விட்டோம், பைக் ஓட்ட விட்டோம், அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை போட விட்டுட்டோம். உழைக்கணுங்கிற எண்ணம் பெண்களுக்கு இல்ல, பேராசை அதிகமாக இருக்கிறது. அம்மா பாட்டி இப்படி கேட்கறவங்க நாளைக்கு புருஷன்ட்ட என்னென்னலாம் கேட்பாங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு உரிமைகள்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் கேட்க முடியுது அப்படின்னு பல பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு ஷோ பார்த்த உடனே அவங்களுக்கு வந்திருக்கு. போட்டு கொடுக்குறியா? ஆனா அதை இவங்க சொன்னப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? பஞ்சாயத்து நடக்கட்டும். அதான் இப்ப முக்கியமான வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணது பேராசை, சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. நீதான் எங்க டாக்டரா? சரி, அவங்களாவது கேட்டாங்க, யார்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க ரத்த பந்தம், அவங்க அம்மா அப்பா கிட்ட உரிமை இருக்கு, ஏன்னா சொத்துல அவங்களுக்கு பங்கு இருக்கு, அவங்க கேக்குறாங்க. அதையே நீங்க தவறுன்னு சொல்றீங்க. பல 100 வருஷமா நம்ம தமிழ் சமுதாயத்திலயும் இந்திய சமுதாயத்திலயும் நான் சொல்றேன், இன்னொரு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இருந்து சொரண்டி ரத்தத்தை குடிச்சு 100 சவரம் போடு, 200 சவரம் போடு, பைக்கு கொடு, வேணாம், கல்யாணத்துக்கு சொம்பு வேணும், பாத்திரம் வேணும், வெத்தலை பாக்கு வேணும், இது வேணும், இத்தியாதி எல்லாம் கேக்குறீங்களா? அதுக்கு பேர் என்ன? பெரிய லம்பாடி பொம்பளையா. அப்ப இவங்க பேசுறது சுயநலம் கீழ்த்தரம்னா அப்ப நீங்க கீழ்த்தரத்தோட கீழ்த்தரமா? இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நாங்க கேட்டா தப்புன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க கேக்குறது தப்பு இல்லையா? அப்படி கேட்டா வெள்ளை குட்டி. ஒரு ஆண் 100 வருஷமா பல 100 வருஷமா அதை செய்யும் போது நீங்க கேட்காம திடீர்னு ஒரு ஷோல ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு கேட்கும்போது ஏன் இவ்ளோ வெளிப்பாடு, ஏன் இவ்ளோ வக்கரத்தை அவங்க மேல கொட்றீங்க? பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. நீங்க கேட்க கூடாதுங்கறது நான் உங்களோட கருத்தை நான் சொல்லல. ஏன் இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறீங்க? 50 பவுன் வேணும், அது வேணும், இது வேணும், ஒரு பர்టిక్యులர் லிஸ்ட் போடுறீங்களே, அது எதுக்குன்னு தான் நான் கேக்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. இதுல ஆண்கள் ஏன் டிமாண்ட் வைக்கிறீங்க? நாங்க டிமாண்டே வைக்கல, நீங்க தாங்க இப்ப மறுபடியும் வச்சிருக்கீங்க. வரதட்சணை கொடுமை வேணாம்னு நாங்க சொல்றோம். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா. எத்தனை பெண்கள் இன்னும் வரதட்சணை கொடுக்க முடியாம திருமணம் ஆகாம இருக்காங்க தெரியுமா? 5 சவரம் போட முடியாம என் தமிழ்நாட்டு பெண்கள் திருமணம் ஆகாம என்ன சொல்றீங்க? எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யறது ஒண்ணு அவங்களுக்கு சொத்து சேர்க்கல. அந்த 5 சவரம் நகையை சேர்த்து கல்யாணம் பண்ணனும், இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க சார். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆம்பளைகள் காலமா வாங்கிட்டே இருக்காங்க. அப்பலாம் உங்களுக்கு கோவமே வரல. திடீர்னு ஒரு பொண்ணு எனக்கு இது வேணும் அவங்க அப்பா அம்மாட்ட கேக்குறப்ப மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, சொரணை வந்துருச்சுன்னு கேக்குறாங்க. சாம்பார் அப்ப எனக்கு பர்టిక్యులரா இவ்வளவு வேணும்னு ஏன் கேக்குறீங்க? நான் கேட்க வேணாம்னு சொல்லல. அவங்கள சொந்த அப்பா அம்மா கிட்ட கேக்குறாங்க சார். நீங்க எப்படி சார் இன்னொருத்தி போற அம்மா அப்பா அம்மா கிட்ட போய் காசு கேப்பீங்க? அப்படிதான் பேசுவேன். வரதட்சணை கொடுமை ஆம்பளைங்க பண்றாங்கன்னு சொல்லி அதோட விடுபட்டு ஒரு தவறுல இருந்து ரெட்ரைவ் ஆகி வந்துட்டு இருக்கிற டயத்துல நீங்க திருப்பி ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. என்ன கேக்குறேன்னா, வரதட்சணை கொடுமை விடுபட்டு வருதுன்னு சொல்றீங்களா? வரதட்சணை முடிஞ்சு போச்சுங்கறீங்களா? முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அதுல இருந்து மெல்ல விடுபட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்றேன். எப்படி மெல்ல மட்டும் விடுபட்டு? முதல்ல எல்லார் வீட்லயும் கேட்டாங்க, இப்ப 10ல 2 வீட்ல கேக்குறாங்க. 10ல 2 வீடு சார். நேஷனல் நான் சொல்றேன், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்கு சரியா? அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல பதில்ல சொல்றா வருஷத்துக்கு
ரெஜிஸ்டர் பண்ற கேஸே வந்து ஒரு 9000 கேஸ் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது இல்லாம every 90 minutes a woman is killed in the name of dowry. என்ன சொல்றீங்க? And every 60 minutes a dowry harassment happens in India. And இது 2011 to 2017 ஒரு நிமிஷம். is increasing. ஆக்சுவலா ஒரு பிரைமரி கார்ட்ஸ் பியூரோட ரிப்போர்ட் அது ஓகே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒரு 2% தான் இப்ப வரதட்சணை கேக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? 10க்கு 2 பேர் தான் இன்னைக்கு வரதட்சணை கேக்குறான் அப்படிங்கறத இந்த ஃப்ளோர்ல இருக்க எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. நீங்க 50 சவரன் போட்டா தான் கல்யாணம் பண்ணுவேன். அதான் கேக்குறேன். ஐயோ, நீங்க தம்பி, போடுறத போடுங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்களேன். ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெத்த புள்ள அவங்க அம்மாட்ட எனக்கு 50 சவரன் போடுங்கிறதுக்கு அநியாயம்னா நீங்க போடுறத போடுங்க அப்படின்னு சொல்ற வேர்டும் அதே தான் தம்பி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இல்ல நான் வந்து 2% ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். முன்ன விட இப்ப குறைஞ்சிருக்குன்றது தான் என்னோட கருத்து. முன்ன விட குறைஞ்சிருக்கா? ஒரே குஷ்டமாப்பா. அப்படின்னா இவங்க reality வந்து இல்ல, முன்ன விட குறையல, இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இருக்கிற 100 பேரும் 100 பேர் வரதட்சணை கேக்குறாங்கன்னு சொல்றேன். ஐயோ ஐயோ. தமிழ்நாட்டுல நம்மளோட கலாச்சாரத்துல என்ன பண்றீங்க? ஆண்கள் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க. வாட் ஷீ ஃபீல்ஸ். அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? எனக்கு ஒரு ஹவுஸ் இருந்தா நீ யாருடா என்ன வெளில போ சொல்றது? நீ வெளில போடான்னு சொல்லுவா. இல்லம்மா, இதுவுமே கற்பனைமா, இதுவுமே கற்பனை. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அவருடைய கேள்வி என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்கு வீடு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு கேக்குறாரு, அவ்வளவுதான். ஓ அப்படியா விஷயம்? சொத்து வாங்கணும்னா அதுக்கு வந்து எங்க அண்ணனோடயோ தம்பியோடயோ நாங்க சண்டை போட்டு இதுக்கு நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டு எங்களுக்கு அந்த அண்ணன் தங்கச்சி உறவு இல்லாம போய் என்னப்பா சொல்ற? இப்படி அந்த ப்ராப்பர்ட்டியை பிடுங்கிறதுக்கு கல்யாணத்தும் போது எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க அப்படியே வாங்கிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அடிச்சு சொல்லுங்க பாப்போம், இங்க இருக்க எல்லா பசங்களும் வரதட்சணை வாங்கிக்காம கல்யாணம் பண்ணிப்பீங்கன்ட்டு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருக்கு. வரதட்சணைன்ற டேர்ம் வேணாம், சீதனம்னு வச்சுக்கோங்க. குடுக்குறாங்க, ஐயோ வேணாம் நீ கட்டின புடவையோட வா அப்படின்னு நீங்க ஏத்து. நாங்க சொன்னா வருவீங்களா அப்படி? நாங்க சொன்னா வருவீங்களா அப்படி? ஏய், இந்த கேம் நல்லா இருக்கு. வருவீங்களா மேடம் அப்படி? நீங்க என்ன மேடம் சொன்னீங்க? எனக்கு ஷூரிட்டிக்கு 50 பவுண்ட் வேணும் நீங்க சொன்னீங்க. மாப்பிள்ளையே நீங்க கேட்கவே இல்லையே, அவங்கிட்ட நீங்க வரவே இல்லை. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கேட்கவே இல்லை. நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்க 50 பவுண்ட் எனக்கு போதும். அவன் எப்படி போனா எனக்கு என்ன? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இஃப் சம்திங் ஃபெயில்ஸ் ஐ நீட் a backup. எனக்கு 50 பவுண்ட் இருக்கு, அவன் போனா போகட்டும், என் லைஃப் செல் பண்ணிக்க எனக்கு இது போதும். இதுதான் உங்க மனப்பான்மையா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. முதல்ல உங்க கரையை தொடச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆண்கள் வரதட்சணை அதுதான் மேஜரா இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாக் மோடுக்கு போயிருக்கணும். ஆள் தெரியல போட்டு. ஆண்களுக்கு காமனா பேச முடியாது, நான் எனக்கு மட்டும் தான் பேச முடியும். வரதட்சணைன்றது தப்பு. சரி, நீங்க கொடுத்தாலும் சரி, நான் வாங்கினாலும் சரி.